அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற நம்மில் பெரும்பாலான மக்களுக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது இருக்கிறது. மன்னரையும் மனிதன் சந்திக்க இருக்கிறான். அதே நேரத்தில் உலகமெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மறுமை என்கிற ஒரு நிகழ்வை இறைவன் ஏற்படுத்தி அதில் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் கேள்வி கணக்குகளை இறைவன் முன்னிறுத்தி நல்லவர்கள் நன்மை செய்தவர்கள் இறைவன் சொன்னதின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தையும், இந்த உலகத்தில் பாவத்தின்பால் மூழ்கியிருந்து இறைவனுக்கு இணை கற்பித்து இறைவன் எதை தடுத்தானோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து அவர்களுக்கு இறைவன் நரகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான் என்கிற தகவல்கள் எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை குறித்து நினைவுபடுத்தக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாராவது மறுப்போமா? மன்னரை என்கிற ஒரு வாழ்க்கை இல்லை என்று மறுக்கிற யாரும் கிடையாது. அதை நம்பி வைத்திருக்கிறோம். அதுபோல் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதில் சொர்க்கம் நரகம் என்கிற ஒரு படைப்பை இறைவன் வைத்திருக்கிறான் என்று யாரும் மறுக்க மாட்டோம். எல்லோருமே அதை நம்பி இருக்கிறோம். அப்படி நம்பி இருந்தாலும் மறுமை நாளில் இறைவன் அனைத்து நபர்களிடத்திலும், நீங்கள் நான் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களிடத்திலும் இறைவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நம்மிடத்தில் விசாரிப்பான் என்கிற அது தெரிந்திருந்துமே நம்மில் பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் தவறின்பால் மூழ்கியிருக்கிறோம். இறைவன் மறுமையில் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு, உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் விசாரணைக்காக வேண்டி நிறுத்துவார். எல்லாருமே அதில் உட்பட்டு தான் ஆக வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து நபர்களிடத்திலுமே இறைவன் இந்த உலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அருளை குறித்தும், வசதி வாய்ப்புகளை குறித்தும், பொருளாதாரத்தை குறித்தும், குடும்பத்தை குறித்தும், உறவுகளை குறித்தும், நாம் செய்த நன்மை தீமைகளை குறித்தும், பொறுப்புகளை குறித்தும் இறைவன் மறுமையில் எல்லாத்தையும் இறைவன் மனிதனிடத்தில் விசாரிப்பார். விசாரணை எல்லா விஷயத்தை படுத்தியும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட விசாரணைகள் இருக்கும் என்று மக்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யௌமைதின் அனின் நயீம், உங்களுக்கு இறைவன் கொடுத்த அருள்கொடைகள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, இதை குறித்தும் மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற வசனம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு சம்பவத்தில் அதில் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை இறைவன் கொடுத்திருந்தாலும் நபித்துவத்திற்கு பிறகு ஒரு எளிமையான வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு எளிமையோடு வாழ முடியுமோ அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகினார்கள். ஒரு கட்டத்தில் அந்த எளிமையினுடைய பின்னணி எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைந்து
சில நாட்கள் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அன்பளிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிற பொழுது அதை தன்னுடைய வாழ்க்கையில் உட்கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையை மரணம் வரைக்கும் கழித்தார்கள். அவங்களுடைய மனைவி சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு குழஞ்ச மாவில் ரொட்டியை சுட்டு கொடுக்கப்படுது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்ல, சப்பாத்தி பராட்டா கல் இல்லாமல் மண் இல்லாமல் சொரசொரன் இல்லாமல் எவ்வளவு சாஃப்டாக எடுத்து சாப்பிட்றோமோ, இதுபோல ஒரு உணவை அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் வருகிற பொழுது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் இதுபோல ஒரு உணவை உண்டது கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பசியினுடைய கொடுமை, இரவு நேரத்தில் பசி தாங்க முடியல. இப்போ நமக்கு வேணும்னா என்ன வேணாலும் வகை வகையாக வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஹோட்டல்கள் பெருத்துருச்சு. பொருளாதாரத்தையும் அளவுக்கு மீறி இறைவன் ஒவ்வொரு நபருக்கும் அவனுடைய அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பசியினுடைய காரணத்தினால் தூக்கம் வராமல் வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அபூபக்கர் உமர் இவங்க இந்த சஹாபாக்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு பசியின் காரணத்துக்காக வேண்டியே வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை. அப்போ 3 பேரும் எங்கேயாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவர் இல்லை, அவங்களுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரையும் வந்த சஹாபாக்களையும் பார்த்துட்டு உள்ளே அழைக்கிறாங்க. எங்கே கணவர்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவர் வெளியில் போயிருக்கிறாரு, நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லி அப்படியே அந்த சம்பவம் போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வீட்டுக்கு வராரு. அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த சஹாபாக்களையும் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி இந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு கொலையை வெட்டிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் வைக்கிறாங்க. அதில் காஞ்சது பழுத்தது இந்த மாதிரி எல்லா வகையான பேரிச்சம்பழம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் கத்தி எடுத்து ஆட்டை அறுப்பதற்காக வேண்டி போகிறார். ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பால் தருகிற ஆட்டை அறுக்காத, அதை தடை விதிக்கிறாங்க. அதனால் குட்டிகளுடைய சூழ்நிலை பாதிக்கப்படும் சொல்லி பால் தருக்கிற ஆட்டை அறுக்காதுன்னு சொல்லி வேறொரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் விருந்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இது சம்பவம். இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலும் சொல்கிறார்கள், இப்போ அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான இந்த உணவு ரிஸ்க்கு, இதை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தியை பதிவு செய்கிறாங்க? அவர் அன்பளிப்பாக கொடுத்தாரு, நம்மளுடைய பசியை அவர் போக்கினார். இந்த உணவை நாம் உண்டு இப்போ வெளில வந்திருக்கிறோமே, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களிடத்தில் பதிவு செய்கிற பொழுது இதை குறித்தும் மறுமையில் அல்லாஹ் நம்மளிடத்தில் விசாரணை செய்வான் என்கிற ஒரு கருத்தை அந்த நேரத்தில் பதிவு செய்கிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, மறுமை நாளுடைய விசாரணை என்பது எல்லாத்தை குறித்தும் இருக்கும். சின்னது பெருசு எல்லா விஷயமான விசாரணையை இறைவன் மனிதனுக்கு முன்பு வைப்பார். அந்த மனிதனுக்கு முன்பு வைக்கப்படுகிற விசாரணையில் நல்லதை நாம் இந்த உலகத்தில் செய்திருந்தால் அந்த உலகத்தில் தப்பித்து விடலாம். கெட்டதின்பால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தோம்னு சொன்னால் மறுமையில் இறைவன் நம்மளை அப்படியே ஒரே பிடியாக பிடித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய விசாரணையை இறைவன் நடத்துகிற பொழுது இறுதியாக சொர்க்கத்திற்கு நுழைகிற மனிதனில் இறுதியானவராக இருப்பார். நரகத்திலிருந்து வெளிப்படுத்தி சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற நபர்களிலும் இறுதியானவராக இருப்பார். அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த நபரிடத்தில் இறைவன் விசாரணைக்காக வேண்டி முன்னிறுத்துகிற போது அவருடைய வலப்பக்கம் பார்ப்பார், வலதில் அப்படியே எட்டி பார்ப்பார்.
வலது சைடு பார்த்தா அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் தீமை செய்திருப்பார்ல, அந்த தீமையை இறைவன் வெளிச்சம் போட்டு காட்டுவான். திரும்பி பார்த்தா அவர் இந்த உலகத்தில் செய்த சின்ன சிறு பாவங்களை இறைவன் அப்படியே அவருடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுவான். அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எல்லா நபர்களும் தவறுகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம். நன்மை எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுபோல தவறுகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. சின்னதும் இருக்கும், பெருசும் இருக்கும். அந்த விசாரணை இறைவன் நமக்கு முன்னால் வைக்கிற பொழுது நாம் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் செய்த அனைத்து பாவத்தையும் இறைவன் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காட்டுவான். பார்க்கும்போதே உள்ள முடிவு பண்ணிக்கலாம், ஆஹா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மோசம்தான். இடது சைடு திரும்பி பார்ப்பார், இடது சைடும் அதே அவர் இந்த உலகத்தில் என்னென்ன சின்ன சிறு பாவங்கள் செய்தார்களோ அதை எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே அவருடைய கண்ணுக்கு முன்னாடி காட்டுவான். முன்னோக்கி பார்க்கிற பொழுது நரக நெருப்பை இறைவன் காட்டுவான். வலது இடது செய்த பாவங்கள்லாம் இறைவன் காட்டிட்டு முன்னாடி பார்த்தா நரகத்தினுடைய நெருப்பை இறைவன் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுகிற பொழுது இதோடு நம்மளுடைய காரியம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலையை அந்த மனிதர் கற்பனை செய்கிற பொழுது இறைவன் அந்த நபருக்கு அவர் செய்த சின்னஞ்சிறு பாவத்தை நன்மையாக இறைவன் மாற்றி தருவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவரிடத்தில் கொள்கைகள், மார்க்கப்பற்று, இறைவனுக்கு இணைகற்பிக்காமல் இருக்கிற சில செயல்பாடுகள் இருக்கிற காரணத்தினால் அவர் செய்த சின்னஞ்சிறு பாவத்தை இறைவன் அவருக்கு நன்மையாக மாற்றி அவரை சொர்க்கத்தின்பால் நுழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். யாரு? நரகத்திலிருந்து வெளிப்படுத்தி சொர்க்கத்துக்காக வேண்டி அனுப்பப்படுகிற கேள்வி கணக்கிற்காக வேண்டி நிறுத்தப்படுகிற இறுதியாக அனுப்பப்படுகிற மனிதருடைய சூழ்நிலை. அப்போ கூட அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர் முன்வைப்பார், இறைவா நான் இந்த சின்னஞ்சிறு பாவங்களை தாண்டி பெரிய பாவத்தை வேற செஞ்சிருக்கிறேன், பெரிய பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நான் செய்திருக்கிறேன் என்று இறைவனிடத்தில் அவன் முன்வைக்கிறான். அந்த நேரத்தில் அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து அந்த செய்தியை முடித்தார். மனிதனுடைய மனநிலையை அந்த நேரத்தில் எவ்வளவு பயத்தோடு இறைவன் வைத்திருப்பார். அதில் எல்லாரும் அடங்கும். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து நபர்களும் அதை சந்தித்துதான் அந்த நேரத்திலிருந்து சொர்க்கமா நரகமா என்று இறைவன் பிரிப்பான். யோசிச்சு பார், இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்மில் பெரும்பாலான மக்கள் நன்மைகளை சம்பாதிக்கிறோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் இணை வைப்பிற்கு எதிர்த்து அந்த பாவங்கள் நம்மளிடத்தில் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வை மட்டும் ஒருமைப்படுத்தக்கூடிய மக்களாக இன்றைக்கு அனைத்து இங்கு இருக்கிற எல்லா நபர்களையும் இறைவன் நமக்கு இந்த நேர்வழியின்பால் அமைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்மளிடத்தில் அப்படியே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்களேன். தொழுகைகள் நம்மளிடத்தில் இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கிறது, நோன்பை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம், ஹஜ்ஜு உம்ராக்களை செய்து முடித்தவர்களும் இருக்கிறோம், முடிக்காத மக்களும் இருக்கிறோம், தான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்கிறோம். இறைவனுக்கு இணை கற்பிக்கல, இறைவன் செய்த நன்மைகளை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நபர்களாக நாம் இந்த நேரத்தில் இருக்கிற பொழுது நமக்கே ஒரு கட்டத்தில் உள்ள நினைப்பு வரும், இணை கற்பிக்கல அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். நன்மைகளை அதிகப்படுத்துகிறோம், தீமையை விட நன்மையின்பால் நாம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய மன்னரை மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்று அனைத்து நபர்களும் நம்முடைய உள்ளத்தில் கற்பனை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலும் சில தீமைகள் இருக்கிறது. இதை தாண்டி இறைவனுக்கு இணை கற்பிக்காம இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்து நன்மைகளை சம்பாதிக்கிற நம்மிலும் பெரும்பாலான மக்கள் பிறருடைய மானத்திலும் மரியாதையிலும் இன்னைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறோம். இருக்கிறோமா இல்லை? யோசிச்சு பாருங்க. அடுத்தவரை பற்றி அவதூறு பேசி அடுத்தவருடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்து அடுத்தவரை எந்த அளவிற்கு நாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த செயல்பாடுகள் இன்றைக்கும் இந்த நன்மையை செய்யக்கூடிய நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது.
அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் நாம் நன்மையெல்லாம் சம்பாரித்து இறைவன் முன்பு நிற்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் மலையளவு நன்மையோடு அந்த மனிதர் இறைவனை சந்தித்து நிற்பார். அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் யாரை பற்றி நாம் அவதூறு பேசியிருந்தோமோ, யாரை பற்றி புறம் பேசியிருந்தோமோ, யாருடைய மானத்தில் மரியாதையில் இன்றைக்கு நாம் விளையாடி இருந்தோமோ, அவர்களெல்லாம் நம்மளுடைய கேள்வி கணக்கை இறைவன் முடித்ததற்கு பிறகும் அப்படியே நிறுத்தி வச்சிருப்பான். வரிசையில் நிற்பாங்க. அங்கே பஞ்சாயத்து நடக்கும். இவர் என்னை பற்றி இப்படி பேசினார், அவதூறு பேசினார். மழையளவு நன்மையை சுமந்தனா நமக்காக வேண்டி இறைவனிடத்தில் எதிராக வந்து நிற்கிற எல்லா நபர்களுக்கும் தங்களுடைய நன்மையை எடுத்து இறைவன் அப்படியே கொடுத்து கொண்டே இருப்பான். தொழுத நன்மை, நோன்பு வச்ச நன்மை, ஹஜ்ஜி செய்த நன்மை, உம்ரா செய்த நன்மை, தான தர்மங்களை சம்பாதித்து மலையளவு நன்மையை சம்பாதித்து சொர்க்கவாசி என்று நாம் கற்பனை கட்டி கொண்டிருந்த நம்மளுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி இறைவன் வறுமையில் நம்மளை நிறுத்தி வைத்திருப்பான். என்ன தவறு? அடுத்தவருடைய மானத்தில் விளையாண்டது, அடுத்தவருடைய மரியாதையில் விளையாண்டது, அடுத்தவருடைய குறையை பிற மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதில் முதல் ஆளாக நம்மளை வெளிப்படுத்தியது. இது எல்லாத்துக்கும் அப்படியே ஆட்கள் நிற்பார்கள். நம்மளுடைய ஊர்வாசி உறவினர்கள் அப்படியே அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். நன்மை எடுத்து இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். கடைசியில் மலையளவு நன்மையை சம்பாதித்து வைத்திருந்த நாம் இதனால் இறைவன் நம்மளுடைய கேள்வி கணக்கை முடித்துவிட்டு சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நாம கடைசியில் பார்த்தா தரையை தட்டிடும், ஒரு நன்மையும் இருக்காது. எடுத்து இறைவன் வந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே அள்ளி கொடுத்துருவான். கடைசியில் நம்மளால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம் குறையாது, இன்னும் நிற்கும். நாம் பேசினது, நாம் அவர்களை பற்றி வைத்த தவறான வாதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட மக்கள் கூட்டம் இன்னும் நிற்கும். இந்த உலகத்தில் கூட ஒரு விதி இருக்குது. திவால் ஆயிட்டேன்னு சொல்லிட்டா கடைசியில் அவன்கிட்ட எதையுமே வாங்க முடியலன்னு சொன்னால் பொது மன்னிப்பு கொடுத்து நம்மளை அனுப்பிடுவாங்க. ஆனால் மறுமையில் அந்த சூழ்நிலை கிடையாது. நன்மைகளெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகும் அல்லாஹ் நம்மளால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே தீமையை நமக்கு தலையின் மீது இறைவன் தூக்கி வைத்து விடுவான். நன்மை முடிஞ்சிருச்சு, எடுத்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, சம்பாரிச்சது அந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் தீனார் திருகமெல்லாம் எவ்வளவு சம்பாரித்து வச்சாலும் மறுமையில் அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நன்மைதான் நம்மளை மதிப்பிட செய்யும். நன்மை முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களுடைய பாவ சுமைகளை இறைவன் நம்மின் தலையின் மீது தூக்கி வைப்பான். கடைசியில் முடியும் போது கணக்கை போட்டு பார்த்தா நன்மை அளவு மலையளவு நன்மையை சுமந்து வந்த நாம் மலையளவு தீமையை சுமக்கக்கூடிய மக்களாக இறைவன் வறுமையில் மாற்றி விடுவான். இப்படியும் விசாரணை இருக்கும் வறுமை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிற குணங்களில் இது ஒன்று மாறாமல் இருக்கிறது. அடுத்தவரை பற்றி புறம்பேசி அவதூறு பேசி அவருடைய குறைகளை அவர்கிட்ட வெளிப்படுத்தாமல் அவர்கிட்ட சுட்டி காட்டாமல் அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பிறரிடத்தில் அந்த செய்தியை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு மறுமையில் இறைவனுடைய விசாரணைக்கு முன்பு இறைவன் நம்மளை நிறுத்துகிற அந்த சூழ்நிலையில் நம்மளை ஓட்டாண்டியாக மாற்றுகிற அளவிற்கு, நம்மளை நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கிற அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் மறுமையில் மாறிவிடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக ஒரு செய்தியை மக்களிடத்தில் பதிவு செய்கிறார்கள். தன்னுடைய இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜி செய்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சுற்றி நிற்கிற மக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஐய யௌமின் ஹாதா ஐய ஷஹ்ரின் ஹாதா அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இது எந்த நாள் தெரியுமா, இது எந்த மாதம் தெரியுமா அப்படியே கேள்வியை முன்வைக்கிறார்கள் மக்களிடத்தில். மக்களுக்கு எல்லாம் தெரியும், இது துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10வது நாள், அறுத்து பழுடுகிற நாள் என்று தெரியும். ஏதோ அந்த நாளை மாற்றப் போகிறார்கள் போல இருக்கு என்று சொல்லி அமைதியாக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட சொல்றாங்க, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா, இது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10வது நாள் அல்லவா. இப்படியே அந்த செய்தி அப்படியே போகிறது. அந்த மக்காவை குறித்து மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைக்கிறார்கள். இது எந்த நகரம்,
இது மக்கா புனிதமான நகரம் அல்லவா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு மக்கள்கிட்ட செய்தியை சொல்கிறார்கள். இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் மக்கா எப்படி புனிதமானதோ, அதுபோல் உங்களுடைய மானமும் மரியாதையும் மிக முக்கியமாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மானம் மரியாதை இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ்ஜி பெருநாள் அந்த நாளை விட, அந்த மக்காவை விட, அந்த மாதத்தை விட புனிதமாக கருதப்பட வேண்டும் என்று உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார் என்று சொன்னால், பிறருடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும்? பிறருடைய மானம் கண்ணியம் மரியாதையில இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்? ஒருவரிடத்தில் குறையை காண்கிறீர்களா, தவறை காண்கிறீர்களா, தப்பு செய்கிறானா, அவன்கிட்ட போய் நேரடியாக சுட்டி காட்டுங்க. நேரடியாக அந்த தவிர நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்யாதீங்க, இதை மாற்றிக்கிங்க, இப்படி இஸ்லாத்தில் கிடையாது என்று அவரிடத்தில் சொல்வது தான் சிறந்தது. ஒருத்தன் கிடைச்சிட்டா, தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா, உடனே அடுத்தவரிடத்தில் அவரை பற்றி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, குறையை கொண்டு போகணுமோ, அப்படியே பின்னாடி வலைதளங்களிலும் பின்னாடி அவருடைய குறையை பேசுகிற நாம் இஸ்லாத்தின் பார்வையில் மறுமையில் நம்மளுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இந்த செயல்பாடுகள் குடியேறி கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பிறருடைய மான விஷயத்தில் சரியாக இருந்துக்குங்க. அல்லாஹ் கூட குரானில் மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்கிற பொழுது, ஐயாக்குல் லஹ்ம அஹீஹி மைத்தா, இறந்த உங்களுடைய சகோதரனுடைய கரியை உண்பதற்கு விரும்புவீங்களா? செத்து கிடக்கிறான், இறந்தவன் வருத்தத்தில் துக்கத்தில் எப்படி ஆளாகி இருப்பீங்க? செத்துட்டானேன்னு சொல்லி அவனை அறுத்து கரியாக அந்த கரியை சாப்பிட்றதுக்கு விரும்புவீங்களா? அதுபோல பிறரை பற்றி பேசுவதையும் அவரை பற்றி அவதூறு பேசுவதையும் வெறுங்கிறான் அல்லாஹ் குரான். இந்த செயல்பாடுகள் நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் குடியேறி கொண்டிருக்கிறது. இதனாலும் மறுமையில் நம்மளுடைய விசாரணைக்காக வேண்டி இறைவன் நம்மளை முன்னிறுத்துகிற பொழுது நம்மளுடைய நன்மையெல்லாம் பிறரிடத்தில், நம்மளால் இந்த உலகத்தில் பாதிப்படைந்தவரிடத்தில் இறைவன் தூக்கி தூக்கி கொடுத்து நம்மளை ஓட்டாண்டியாக மாற்றுகிற நிலைமை மறுமையில் மாறிவிடும். யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் இறைவன் மறுமையில் நம்மளிடத்தில் விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறார். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் பிற சகோதரருடைய குறையை மறைக்கிறீங்க, அவருடைய கண்ணியத்தை பேணி பாதுகாக்கிறீங்க. தவறு செஞ்சிட்டாரு, அந்த தவறு உங்களுக்கு தெரியும், அவரிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது, அவரிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி திருந்தீங்க, எப்பான உபதேசம் செய்கிறீங்க, பிறரிடத்தில் சொல்லாமல் அதை மறைத்து கண்ணியமான முறையில் அவரை நடத்துகிறீர்கள். மறுமை நாளில் இறைவன் ஒவ்வொரு நபர்களும் இதுபோல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கிட்டா, கேள்வி கணக்கை இறைவன் நம்மளிடத்தில் விசாரிக்கிற பொழுது எல்லாருக்கும் முன்னாடி இறைவன் விசாரிக்க மாட்டான். நமக்குன்னு இறைவன் மறைமுகமான ஒரு விசாரணையை ஏற்படுத்துவான். அதில் இறைவனும் நாமும் மட்டும்தான். இறைவன் கேட்கிறது நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் இறைவன் மறைமுகமாக ரகசியமாக மறுமையில் விசாரணை செய்வான். அந்த சிறப்பு யாருக்கு? இந்த உலகத்தில் பிறருடைய மானம் மரியாதை கண்ணியம் இதில் சரியான நடந்து கொண்டோன்னு சொன்னால், அவருடைய மான மரியாதையை பிறரிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டாமல் நாம் அதை பாதுகாத்து அவரிடத்தில் வெளிப்படுத்தி அதை திருந்திக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய குறையை மறைச்சா, மறுமையில் இறைவன் நம்மளுடைய குறையை மறைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இதுபோலெல்லாம் இறைவன் நம்மளிடத்தில் விசாரணை செய்ய இருக்கிறான். ஆகையால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் மறுமையை சந்திக்க இருக்கிறோம். இறைவனுக்கு முன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்த மரணிக்கிற காலம் வரைக்கும் நாம் செய்த நன்மை தீமைகளை கொடுத்தும், இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்தும், இந்த உலகத்தில் நாம் பேசிய வார்த்தைகளை குறித்தும், நடந்துகிட்ட செயல்பாடுகளை குறித்தும் இறைவன் ஒவ்வொன்றையும் விசாரிக்க இருக்கிறான். அதை குறித்து பயந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் உங்களுடைய வாய்க்கு சீலிடப்படும், வாய் பேசாது. உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் மறுமையில் இறைவனிடத்தில் நாம் செய்த அனைத்தையும் பதிவு செய்யும்.
கை பேசும், காலு பேசும், உடல் உறுப்புகள் எல்லாம் மறுமையில் தான் என்ன இந்த உலகத்தில் வாழ்கிற போது செய்தோமோ அவை அனைத்தும் நமக்கு எதிராக பேசும். அப்படி இறைவன் மாற்றி விடுவான். அப்போ விசாரணை என்பது மிக கொடூரமாக இருக்கும். அதில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இறைவன் விரும்புகிற சரியான முறையில் பொருளாதாரத்தையும் வார்த்தைகளும் குடும்பத்திற்கும் சரியான முறையில் நாம் நம்மளுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் மறுமையில் நம்மளுடைய விசாரணை சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன்.